பரவாயில்லப்பா. எல்லாருக்கும் கிடைச்சாலும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி தான்ப்பா. இங்க டியூட்டில தான் இருக்கோம். ஆ இன்னைக்கு இப்ப ஃபர்ஸ்ட் 2 நாள் இது அன்னதானம் போனோம். இப்போ லட்டு லட்டு கவுண்டருங்களா? ஆ, அந்த அம்மா பத்மஜா அம்மா வரல? அவங்க எத்தனை பேருமா ஜாயின் பண்ணீங்க? இப்ப 13 பேர் வந்தவங்கன்னா, இன்னொருத்தவங்க முதலே வரலன்னு சொல்லிட்டாங்க. 13 பேர் வந்திருக்கோம். அதுல ஒருத்தர் அவங்க 2வது நாள் கிளம்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாளே எங்களுக்கு டெம்பிள் டியூட்டி கிடைச்சிருச்சு. லக்கி விக்கெட்ல. அடுத்த நாள் பார்த்துட்டு டியூஸ்டே பார்த்துட்டு வெட்னஸ்டே மார்னிங் அவங்க கிளம்பிட்டாங்க. லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாங்களா இல்ல லீடர்? எதுவுமே சொல்லல, என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்க இப்ப போற இடத்துல 12 பேர் தான் சொல்றோம்னு சொல்லல யாரும். இல்ல நீங்க லெட்டர் கொடுக்கறாங்களா? இல்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா அவங்க சொல்லிருப்பாங்க என்ன ப்ரொசீஜர். சரி விடுங்க, அது யாரும் கேட்கல தானே? கேட்கல. சரிங்கம்மா. இது இப்ப எல்லாருமே இப்ப சண்டே தான் எங்களுக்கு முடியுது டியூட்டி. போகி அன்னைக்கு போகணுன்றதுக்காக எல்லாம் சாட்டர்டேவே போலாமான்னு கேட்க சொன்னாங்கன்ட்டு போய் கேட்டோம். அதுக்கு அவங்க விட மாட்டாங்க. 14ஆம் தேதி தான் அந்த 300 rupees புக் ஆயிருக்கு, அதனால நீங்க முடிச்சுட்டு தான் போகணும், அதனால டைமிங் வேணா மாத்தி தருவீங்களான்னு கேட்டேன். அப்ப 12 to 6 பண்ணிக்கோங்க, இத 8 to 4 வேணா பண்ணிக்கோங்க, 8 to 12 வேணா பண்ணிக்கோங்க. ஆனா டேட் எதை மாத்த முடியாதுன்றாங்களா? மாத்த மாட்டாங்க. இப்ப வீட்ல எங்களுக்கு கஷ்டம். நீங்க ஒரு 2 நாள் முன்னாடி போட்டுருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல இப்ப பொங்கல் அப்போ இப்ப வீட்டுக்கு போய் பொங்கல் வேலை எதுவுமே பார்க்க முடியாது. ஆமா. நீங்க கேட்டது டிசம்பர். இப்ப அங்க ஆனா ஆக்சுவலா நீங்க என்னோட பேர் போட்டீங்கன்னு தெரியல, நல்லதுக்கா கெட்டதுக்கா தெரியல. ஆனா நான் என் பேர் போடலன்னா வந்திருக்க முடியாது. ஏதோ லீடர் போட்டதுனால கம்பல்சரி வரணுமே. நான் வந்து டெம்பிள் டியூட்டி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். இல்ல இப்போ உங்க பேர் ஏன் போட்டோம் அப்படின்னா, இப்போ அவங்க ரூல்ஸ் எப்படின்னா சிவரஞ்சனி தானே போடுறதா இருந்தீங்க? இல்ல அம்மா பத்மா அம்மா போடுறதா இருந்தது. அது என்ன விஷயம்னா, ஆல்ரெடி குரூப் லீடரா இருக்க கூடாது. இருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் முடியற வரைக்கும் குரூப் லீடர் ஆக முடியாது. ஓ புரியல. எலிஜிபிள் ஆகுறதுன்னா எல்லாருமே ஒரு 90 நாள். ஆமா, அவங்க சேவை முடிஞ்சு இப்ப குரூப்லயே மத்தவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு நீங்க போட்டு கொடுத்துருக்கீங்க. நான் ரொம்ப வரது இல்ல, 2 டைம் வந்திருக்கேன், 3வது டைம். ஏன்னா வீட்டுல பெரியவங்க இருக்காங்கம்மா, வர முடியறது இல்ல. என்ன விஷயம் ஆச்சுன்னா, அன்னைக்கு பொறுத்தளவு 3 நீங்க இண்டிவிஜுவல் எப்ப போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட. அதுதான் இல்ல, குரூப்ல விட்டு போய் எங்களது இண்டிவிஜுவல் என்று ஜெயபாரதி எங்களை சேர்த்து விட்டுட்டீங்க இந்த குரூப்ல. ஏன்னா மத்த யாருக்கிட்ட ஓடிபி கேட்கணும், நான் டைம் வேஸ்ட் ஆகும்னா அவங்கள போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு நல்லதோ கெட்டதோ, ஆனா இந்த மந்த் யாரும் வரல. நம்ம கையில இல்ல, அது அவர்தான். அப்படி கம்பல்சரி போகணுன்றதுனால தான் நானே வந்தேன். இப்ப எல்லாரும் சொல்லிட்டு அப்ப அவர் தான் அதை செஞ்சிருக்காரு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வந்த அன்னைக்கே டெம்பிள் டியூட்டி கிடைச்சு. நீங்க கண்டிப்பா நீங்களே சொல்றீங்க நான் லீடரா இல்லனா வந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஆமா அப்போ வந்தீங்க. இத்தனை நாள் உங்களுக்கு டெம்பிள் டியூட்டி கூட கிடைக்கல. வரல. ஆமா 2 டைம் வந்தேன், கிடைக்கல. இது 3rd டைம். இது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் அரேஞ்ச் பண்றது. சரி, இப்ப அந்த அம்மா கிட்ட பேசணும், நான் பேசுறேன். என்ன சொல்றாங்கன்னா 13 எங்களுக்கு போகணும், போகிக்கு போகணும்னு சொல்றாங்க. ஐயோ கரெக்ட் தான். அவங்க கிட்ட ஒரு டைம் கேட்டு பாருங்க சார். இல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேணா சாமி பார்க்காம கிளம்பலாம். அப்படியா? சரி நினைக்கிறேன், தெரியல, அதுவும் தெரியல. அப்படியா? சரி, நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க 2 பேரும் சேர்ந்து சாமி பார்க்காம. ஏன்னா இது பொங்கல் டைம் வந்துச்சு. ஏன்னா ரொம்ப எல்லாமே இதை ஒத்துக்கிட்டாங்க. 12 to 6 வேணா பண்ணிட்டு நம்ம மார்னிங் சாமி அப்படியே பார்த்துட்டு கூட கிளம்பிக்கலாம். பண்ணிருங்க. அப்படி வேணா. ஆனா வீட்டுல போயும் ரெஸ்ட் இருக்காது. சென்னைதான் 4 ஹவர்ல உங்களுக்கு டிராவல் முடிஞ்சிரும். வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது. வீட்டுல வந்துட்டா வீட்டு வேலை செய்ய முடியும். சரிங்கம்மா, இன்னும் பிரச்சனை இல்ல. ஆண்டோ மேல பண்ணவும் மாட்டாங்கம்மா. ஏன்னா இப்போ பண்ண மாட்டாங்க. அதுதான் அவங்க சொல்ல முடியாது, நெரிசல் வரும் இப்போ. அதுதான் இப்போ எல்லாமே. அதுதான் முன்னாள் போறேன்னாங்க. எனக்கு எதாவது ப்ராப்ளமா? எனக்கு நான் சொல்ல, நீங்க தான் ரெகுலரா வரவங்க, நானாவது விட்டு வரேன், அப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்ல. சரி, கொஞ்சம் இல்ல செஞ்சுட்டு போயிடலான்னு சொல்லுங்க. இல்லன்னா அந்த ஷிஃப்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடிஞ்சா பண்ணிருங்க. அது மாதிரி தரேன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நம்ம முன்கூட்டியே முடிச்சதுக்கு அப்புறம் எந்த மாசம் வருங்கன்னா அப்படியே 90 நாள் போட்டுக்கோங்க.
இல்ல நீங்க எல்லா பிரச்சனையும் முடிங்க ஃபர்ஸ்ட். அப்புறமா நம்ம கம்ஃபர்டபுளா போலாம். ஏன்னா இவ்ளோ டென்ஷனா எதுக்கு சும்மா? இல்ல எனக்கு வந்து 2 மாசம் கண்டினியூஸா ரெண்ட் வருவாங்க, 1 மாசம் வந்து ஃப்ரீ ஆகும். சரி அந்த மாதிரி ஏதோ ஒரு டயத்துல அதுதான் நெக்ஸ்ட் என்ன மந்த் வரும்னு கேக்குறேன். இப்போ இது ஜனவரினா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வருங்களா? ஏப்ரல் மே வருங்களா? உங்களுக்கு எலிஜிபிள்ஸ் கேக்குறீங்களா இல்ல அப்படியே 90 நாள் போட்டுக்கோங்க உங்களோட தேவையில்ல. எனக்கு 90 நாள் இல்ல, சேவா போறவங்களுக்கு நெக்ஸ்ட் எப்ப டியூட்டி வரும் நம்ம தான் சொல்லணும். அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே சரிம்மா, ரொம்ப நல்லதுமா. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் கிடைச்சிருக்கு, 13 பேருக்கு உள்ள கிடைச்சிருக்குப்பா. இத்தனை நாள் நீங்க என்ன பண்றதுங்க, ஒரு மனசு வைக்கணும்ல. பரவாயில்ல பரவாயில்ல, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். போடலாம். நீங்க எப்ப சொன்னாலும் நாங்க ரெடிப்பா. இப்ப நீங்க இப்போ உங்களுக்கு எலிஜிபிள் வந்துரும், ஆனா அவங்களுக்கு மத்தவங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்பா நான் என்ட்ரி கொடுக்காதனால எனக்கு வருமாப்பா? அப்படிங்களா? சரிப்பா, நான் இன்னும் 2-3 இப்ப நான் போறது எந்த மாசம் போடலாம்ப்பா? மார்ச் மட்டும் வேண்டாம். மார்ச்னா 17 தேதிக்கு மேல நான் கொஞ்சம் ஊருக்கு போறேன்ப்பா. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ஏப்ரல் ஓகேப்பா. சரி ஏப்ரல்ல பண்ணிக்கலாம். ஏப்ரல் பண்ணிக்கலாங்களா? இவங்களே எலிஜிபிள் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? எனக்கு தெரியலப்பா, நீங்க தான் சொல்லணும். சரி இப்போ இவங்க ஜனவரி இப்போ என்ட்ரி போட்டாங்கல்லப்பா, இப்போ ஏப்ரல் உங்களுக்கு என்ட்ரி வருமா? ஆமா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வேணா செக் பண்ணிட்டு செக் பண்ணுங்கப்பா, செக் பண்ணுங்கப்பா. அப்படி அவங்க சப்போஸ் ஏப்ரல் வரலன்னா எனக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் போட்டுருங்கப்பா. இப்ப நீங்க வேற ஏதாவது குரூப் இருக்குங்களா இல்ல? நான் 2-3 பேர் நான் கேட்டு சொல்றேன்ப்பா. 2-3 பேர் கேட்டிருக்காங்க. நான் அவங்களோட சேர்த்து அது மொத்தமா போனா போடுறாங்கல்லப்பா. 13 பேர் போனனால டக்குன்னு போட்டாங்களாப்பா? அதெல்லாம் இல்லம்மா. இப்போ முன்ன வந்து இவங்க மேனுவலா டைப் பண்ணியிருந்தாங்க. இப்போ லக்கி டிப் மாதிரி நடக்குது, அதனால ஆண்டவன் கொடுக்கறது இது. அப்படிங்களா? கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓ சரி சரி சரிங்க. அதுதான் அவர் வெங்கி இன்னும் மனசு வைக்கல. இல்ல வச்சிருந்தாரு. அதுதாங்க. பரவாயில்ல, 5 பேருக்கு உள்ளவே கிடைச்சிருக்குங்க. சந்தோஷம், சூப்பர். ஆமா, மத்த ஒரு 3 பேருக்கு கொடி மரம் அந்த மாதிரி எல்லாம் கிடைச்சதுங்க. ஆனா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இல்ல உங்களுக்கு சின்ன விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு போன டைம் நீங்க கிடைக்கலன்னு சொன்னீங்க, அதுக்கு முன்ன டைமும் கிடைக்கலன்னு சொன்னீங்க. இப்போ இந்த டைம் கிடைச்சி ஆமா, அதுதான் கூப்பிடலாம் நினைச்சேன். சரி எனக்கு தெரியாதுங்க, அவங்க பேச தெரியாதுங்க. நானு மறந்துட்டேன் ஆக்சுவலி உங்களுக்கு சொல்லணும். அன்னைக்கு இந்த ஈவினிங் எனக்கு போன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க ஸ்டேட்டஸ்க்கு இது போட்டதுனால சரி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். சரிப்பா சரி. எல்லாருக்கும் கிடைச்சாலும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி தான்ப்பா. சந்தோஷம்ப்பா. நல்லதுமா. ஓகேப்பா, நீங்க நான் உங்களுக்கு ஒரு 1 வீக்ல நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா. சரிங்கம்மா. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கேட்டுட்டு சொல்றேன். சரிம்மா.